குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. மேலும் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது நல்லது. முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும். 17/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 17/2/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாள், தன வரவு மிகுந்த ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுலேருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதே போல் இன்றைய நேர்மறையான எண்ணங்கள், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவியிடையே தயவுசெய்து அனுசரித்து போயிருங்க. அதே போல் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது யோசனை செய்து வெளிப்படுத்தணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றமின்றி பயமின்றி வேலை செய்யணும். மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் மிக பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துப்பது கொஞ்சம் பாடுபடுவீங்க. போட்டியாளர்களை சமாளிப்பது இன்று கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். எனவே தயவுசெய்து அமைதியாக பொறுமையாக இருங்க. அதே போல் எதிர்பார்த்திருந்து ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கு தாமதமாகும். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்த வேண்டும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக கவலைகள் மனதில் வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. அவசரமாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. எதுலையுமே பதற்றமின்றி பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வரும், அதெல்லாம் போக்குவதற்காக நீங்கள் தியானம் பண்ணணும். நேர்மறையான சிந்தனைகளையும் ஒரு தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்வது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கனிவாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். அதே போல் புதிய முதலீடுகள் ஏதாவது போடுவதாக இருந்தாக்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒத்தி வைப்பது மிகவும் நல்லது. எதுலேயுமே கவனத்துடன் நடந்துக்கணும். சக ஊழியரிடத்தில் தேவையில்லாத பேச்சில் பேசாமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இன்றைக்கி வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சாமர்த்தியமாக சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக இன்று கைகூடும். ஆன்மீகத்தில் அதிகமாக இன்றைய நாளை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு வேலையாட்கள், உங்களுடைய வேலையாட்கள், சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சமூகம் தொடர்பான காரியங்கள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். உங்களுக்கு மதிப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். 1க்கு 2 மடங்கான லாபம் இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு அனுபவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அன்பு, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கண்டிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். செய்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட பணிகள் எல்லாமே கண்டிப்பாக முடிந்து ஒரு வெற்றியாக சூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதே போல் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். மனதில் ஒரு உற்சாகம், தன்னம்பிக்கை, தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி வந்து போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் ஒரு மந்தமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் அங்கு உங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்யுங்க. பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. பொறுப்பாக இருந்திருப்பது மிகவும் நல்லது. அதே போல் எதுலேயுமே இன்றைக்கி பொறுமையுடன் அனைவருடமே அனுசரித்து போனாக்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கொள்ளலாம். கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நம்ம எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. கடினம் அப்படின்ற நினைத்த பணிகள், கடினம் என்று நினைத்த வேலைகள் எல்லாமே ஈஸியாக இன்றைக்கி முடியக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத வரவுகள், தடைப்பட்ட வரவுகள் எல்லாமே கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு பொன்னான நாள். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். நீண்ட நாளாக திருமண வரன் அமையல்னா கண்டிப்பாக திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாள். அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த உதவிகளை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் என்று இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். பூர்வீக சொத்துக்களுடைய பிரச்சனைகள் நீங்கி அதில் ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் வேலை மாற்றம், இடமாற்றம் நீங்கள் நினைத்தது எல்லாமே இன்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு புதிய சிந்தனைகள், எதிர்கால லட்சியங்கள்லாம் தோன்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் குழந்தைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் நீங்கள் இன்றைக்கி கேட்பீங்க. நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி லாபங்கள் நிறைய பார்க்கலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. அதே போல் பொறுப்பாக எல்லா வேலையும் செய்வது மிகவும் நல்லது. உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு வரும்போது தயவுசெய்து வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தாய் வழி தந்தை வழி ஒருவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சமாளிப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். அதே போல் உங்களுடைய
தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்று அமையும். மேலும் பல்வேறு வகையான பொது காரியங்களை இன்றைக்கி செய்வீங்க. அதன் மூலம் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இதெல்லாம் கிடைக்கும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை என்று அமைவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்குண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வண்டிகள், பழைய வண்டியை போட்டுட்டு புதிய வண்டிகளை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே இன்றைக்கி தோன்றும். அரசு சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஜெயம் மிகுந்த, ஒரு அனுகூலம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்துட்ருக்குறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே துல்லிய முறையில் பார்க்குறோம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கீழுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக, ஒரு வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.